சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். ரெவரண்ட் வி. விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகளாக ஃபீபா வானொலியில் பணிபுரிந்து பின்பு சியோன் விசுவாச தேவாலயத்தின் ஸ்தாபகராகவும் மூத்த போதகராகவும் 27 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அதே நேரத்தில் அவர் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரிஸ் இந்தியாவின் டைரக்டராகவும் 13 ஆண்டுகள் பணியாற்றினார். சியோன் விசுவாச தேவாலயத்தின் மூலம் அவர் ஜீவக்குரல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கினார். தனது நாட்களுக்கு பின் தன் ஊழியங்களை தொடர்ந்து நடத்தும் பொறுப்பை அவர் தனது மகள் ரெவரண்ட் எல்சி டேனியல் மற்றும் அவரது கணவர் பாஸ்டர் டேனியல் பிரபாகரன் அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்கள் இருவரும் 1996 ஆண்டு வேர்ட் ஆஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ் என்ற ஊழியத்தை ஸ்தாபித்து நடத்தி வந்தனர். 15 ஆண்டுகள் தகப்பனுடைய சபை ஊழியத்தில் உதவி செய்த இவர்கள் 2006 ஆண்டு ஷேடோ ஆஃப் ஹிஸ் விங்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சர்ச் என்ற சபையை ஸ்தாபித்து நடத்தி வந்தனர். 2010 ஆண்டில் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரிஸின் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்ட இவர்கள் அதை இலங்கை தேசத்திற்கும் விரிவாக்கினர். 2018 ஆண்டில் போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் விருப்பத்தின்படியே அவருடைய மறைவுக்கு பின் தற்போது சியோன் விசுவாச தேவாலயம் மற்றும் ஜீவக்குரல் நிகழ்ச்சிகளின் பொறுப்புகளையும் இவ்விருவரும் ஏற்றி நடத்தி வருகின்றனர். Praise the Lord. இந்த மாலை வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு சாம்பல் புதன் என்று சொல்லி உலகத்தார் அழைப்பார்கள். வேதத்தில் எங்கேயும் சாம்பல் புதன் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கட்டளையும் இல்லை, வார்த்தையும் இல்லை. ஆனால் இந்த பழக்கம் எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், ஈஸ்டர் அல்லது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் நாளுக்கு முன்பதாக 40 நாட்களுக்கு முன்பதாக, அந்த ஓய்வு நாட்கள் கணக்கை விட்டுவிட்டு 40 நாட்களுக்கு முன்பதாகவே கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையை தியானிக்கும் அந்த காலத்திற்குள் வருவதற்கு முன்பதாக அதற்கு தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்தும் ஒரு பழக்கம் ஜனங்களுக்குள்ளே ஏற்பட்டது, கிறிஸ்தவ மக்களுக்குள்ளே ஏற்பட்டது. அதைத்தான் லெந்து காலம் என்று சொல்லி அழைக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு ஆரம்ப நாள் தான் இந்த சாம்பல் புதன். ஆனால் இன்றைக்கு இந்த சாம்பலை குறித்து, ஏன் அதற்கு சாம்பல் புதன் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். நிறைய காரியங்கள் வாசித்து பார்த்தேன், ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் வாசித்து பார்த்தேன். ஆனால் வேதத்தில் இந்த சாம்பல் என்ற பெயர் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த சாம்பலினுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி வேதத்தை தேடி பார்த்தபோது நமக்கு நல்லாவே தெரியும். வேதத்தில் நம்ம ரொம்ப தேடாமலே நமக்கு தெரியும். புலம்பல், ரெட்டு, சாம்பல் இதெல்லாம் இணைந்து வரும். எங்கே வந்தாலும் ஒன்று ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு, அல்லது அவர்களுடைய பாவத்தினாலே தோல்வி அடைந்து சோர்ந்து போயிருக்கிற இடங்களில் ஜனங்களுடைய ஒரு ரியாக்ஷன் தான் இந்த சாம்பல், ரெட்டு என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் பொதுவாக நமக்கு தெரியும். ஆனால் தேவனே இந்த சாம்பலை ஒரு இடத்துல கட்டளையிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்த ஒரு பகுதியை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் மிக முக்கியமாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுதான் நாம் சாம்பலிலும் ரெட்டிலும் உட்கார்ந்து நம்மை தாழ்த்தி மனம் திரும்புவதற்கு தேவையான ஒரு காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 2ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். இங்கே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சிவப்பு கிடாரியை எடுத்துக்கொண்டு அதனாலே இட வேண்டிய ஒரு பலியை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும். கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது, பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதை எலேசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. அப்பொழுது ஆசாரியனாகிய எலேசார் தன் விரலினால் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டெரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் ரத்தமும் அதன் சாணியும் சுட்டெரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து
கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன். ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதை சுட்டெரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். சுத்தமாயிருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். ஓகே, இங்கே பாவத்தை பரிகரிப்பதற்காக பழைய உடன்படிக்கையின் கீழ் தேவன் ஏற்படுத்தின ஒரு முறைமையை நாம் பார்க்கிறோம். This was an ordinance that was created by God under the old covenant. பழைய ஏற்பாட்டின் கீழ் அல்லது நியாயப்பிரமாணத்தின் கீழ் தேவன் தாமே ஏற்படுத்தி கொடுத்த ஒரு முறைமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதிலே பாவத்தை பரிகரிக்கிறதற்கு தேவன் ஒரு வழியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே கொடுக்கிறார். முதலாவது அங்கே தேவைப்பட்டது என்ன என்று சொன்னால், ஒரு சிவப்பு கிடாரியை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதுல ஒரு குறையும் இருக்கக்கூடாது, பழுதற்றதாய் இருக்க வேண்டும். 2 கண்டிஷன்ஸ். முதலாவது, இது பழுதற்றதா இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எந்த நுகத்திற்கும் உட்படாததா இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அதுவரையிலும் ஒருவனும் அதை அடிமை கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டும். அதுல எந்த குறைவும் இருக்கக்கூடாது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அநேக பலிகளை குறித்து கற்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பல பலிகளை குறித்து சொன்னார். ஸ்தோத்திர பலிகள், சர்வாங்க தகன பலி, அந்த பலி, இந்த பலியின் பல பலிகளை நீங்க அந்த என்னாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கலாம். ஆண்டவர் கட்டளையிட்ட அந்த எல்லா பலிகளை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது அந்த பலிகள் எல்லாமே கூடாரம் இருந்த இடத்திலே, வெளிப்பிரகாரத்திலே இருந்த பலிபீடத்திலே தான் செலுத்தப்பட வேண்டும். பலிகளை வேற எங்கேயுமே செலுத்த கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வேற எங்கேயும் பலியிடக்கூடாது. அந்த கூடாரத்திலே, வெளிப்பிரகாரத்திலே தேவன் அமைத்து கொடுத்திருந்த அந்த பலிபிடத், வெண்கல பலிபிடத்தின் மேல மட்டும்தான் ரத்தம் சிந்தி அந்த இடத்திலே எந்த ஒரு பிராணியும் பலியிடப்பட முடியும். ஆனால் இங்கே நாம் பார்க்கிற பலி முற்றிலும் வித்தியாசமானது. ஏனென்று சொன்னால், இந்த பலி மட்டும் ஆண்டவர் சொல்கிறார், பழுதற்ற ஒரு சிவப்பு கிடாரியை கண்டுபிடிங்க, நுகத்திற்கு உட்பட்டு இருக்க கூடாது. அது எலியேசரின் கையிலே கொடுத்தால் அவன் கூடாரத்திற்கு உள்ளே அல்ல, பாளையத்திற்கு புறம்பே அதை கொண்டு போய் அவன் என்ன செய்ய வேண்டுமாம், அங்கே பலியிட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு மிக விசித்திரமான ஒரு காரியம். ஏன்னா there was no other sacrifice like this. வேற எந்த பலியும் இது போல பலியிடப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மற்ற எல்லாமே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்குள்ளே நுழைந்த உடனே இருக்கக்கூடிய வெண்கல பலிபீடத்தின் மேல தான் பலியிடப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஒரு பலியோ தேவன் சொல்லுகிறார், பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் அங்கே பலியிட்டு அதை சுட்டெரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே எந்த மிருகத்தினுடைய சரீரமும், எந்த மாடோ ஆடோ எதுனாலும், கடறியோ எதுவா இருந்தாலும், பாவத்துக்கென்று செலுத்தப்பட்டால் அது எப்பொழுதுமே பாளையத்துக்கு வெளியே தான் சுட்டெரிக்கப்படும். ஏன்னா அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தேவன் காண்பிக்கிறது என்ன, தன்னுடைய ஜனங்கள் தன்னிடத்தில் சேருகிற இடத்திலே பாவத்திற்கு இடமே கிடையாது. There is no place for sin within the manifest presence of God. தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடத்திலே அந்த பாவத்தோடு சம்பந்தப்பட்ட எதுவுக்குமே அங்க இடம் இல்லை என்று சொல்லத்தக்கதாக இது நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த முழு பலியுமே பாத்தீங்கன்னா, மற்றது கூட பலி உள்ள செலுத்தப்படும், ஆனா அந்த பலியை வெளியில கொண்டு போய் சுட்டெரிப்பாங்க. இங்கேயோ என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பலி செலுத்துவதே பாளையத்திற்கு வெளியே தான் போய் செலுத்தணும் அப்படின்னு சொல்றது. இது எல்லாவற்றுக்கும் ஒரு மிகுந்த முக்கியத்துவம் இருக்கிறது. அதுக்கு நான் பின்னாடி வரேன். ஆனா இந்த முறைமை என்ன என்பதை முதலாவது நாம் கற்றுக்கொள்ளலாம். சோ இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த தேவனுடைய சமூகத்திற்குள்ள அங்க அந்த பாவத்திற்கோ மரணத்திற்கோ இடம் இல்லை என்பதை காண்பிக்கிறதற்கு இது ஒரு விதமாய் இருந்தது. இன்னொரு விதத்துல இது கிறிஸ்துவை
முன்குறிக்கிற ஒரு காரியமாகவும் இருந்தது. அதை நான் முழுமையா பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 4ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆசாரியனாகிய எலியேசார் என்ன செய்யணுமா, இத பலியிட்ட இடத்திலிருந்து எங்கே இருக்கிறானோ பலியிட்டு இருக்கிறானோ அங்கிருந்தே இரத்தத்தை எடுத்து 7 தரம் என்ன செய்யணுமா, ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிரே அவன் பலியிட்டுட்டு ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக மாட்டான். எங்க பலியிடுகிறானோ அதே இடத்துல நின்று கொண்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேராக தன் விரலினாலே என்ன செய்வான், அந்த இரத்தத்தை 7 தரம் தெளிப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த 7 என்பது எப்பொழுதுமே வேதாகமத்தில் நீங்க எங்க பார்த்தாலும் பரிபூர்ணத்தின் எண்ணா இருக்கிறது. ஸோ இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். அந்த பலி செலுத்தப்பட்டது வெளியிலே செலுத்தப்பட்டாலும் அது எந்த விதத்திலும் குறைவானது அல்ல. இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பூரணமான பலி என்பதை காண்பிப்பதற்காக அங்கே நாம் பார்க்கிறோம் 7 தரம் அதை அவன் தெளிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, இந்த பலி யாருக்கு செலுத்தப்படுகிறது, யாரிடத்தில் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், where did the offering go? அது கூடாரத்திற்கு நேராக தெளிக்கப்படுகிறதுனால அதனுடைய அர்த்தம் என்ன, இது தேவனுக்கென்று பலியிடப்படுகிற ஒரு காரியம். அதனுடைய நோக்கம் வேற, பட் அல்டிமேட்லி அந்த சாக்ரிஃபைஸ் தேவனுக்கு நேராக செலுத்தப்படுகிறது, தேவனிடத்தில் கொடுக்கப்படுகிறது, ஏதோ ஒன்றுக்காக தேவனிடத்தில் செலுத்தப்படுகிறது. இஸ்ரவேலின் ஜனங்களுடைய பாவத்தினுடைய சுத்திகரிப்புக்காக தேவனிடத்தில் செலுத்தப்படும் ஒரு பலியாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல 5ஆம் வசனத்திலே வரும்பொழுது அங்க மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எந்த பலி இஸ்ரவேலில் செலுத்தப்பட்டாலும், கூடாரத்துக்குள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள செலுத்தப்படுகிற எந்த பலியா இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா, ரத்தத்தை பலிபீடத்துக்கு பக்கத்துல கீழே ஊத்திடுவாங்க. எந்த பலியும் ரத்தத்தோடு செலுத்தப்பட்டதே கிடையாது. காரணம் என்ன, ஆண்டவர் சொல்லியிருந்தார், மாம்சத்தினுடைய ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறது. ஆகவே அந்த ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது, மாம்சத்தோட சேர்த்து அதை புசிக்கவும் கூடாது, அதை பலி செலுத்தவும் கூடாது. ஆனா இங்க நம்ம வாசிக்கிறது பாருங்க, 5ஆம் வசனம் வாசிக்கலாம், மறுபடியும் வாசிக்கலாம். பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டெரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் ரத்தமும் அதன் சாணியும் சுட்டெரிக்கப்பட வேண்டும். ஓகே, இங்க நம்ம பார்க்கிறோம் முழுமையா எல்லாமே, தோலா இருக்கட்டும், மாம்சமா இருக்கட்டும், ரத்தமா இருக்கட்டும், சாணியா இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து அந்த இடத்துல எரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்ற பலிகள் எல்லாம் ரத்தம் வெளியே சிந்தப்பட்டது, ஆனால் இங்கேயோ அந்த ரத்தம் பலியோடு கூட எரிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு மிகுந்த முக்கியத்துவம் உள்ள ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், இதுல ரத்தத்தையும் சேர்த்து இந்த பலிக்குள்ள போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, பாளையத்துல அந்த கூடாரத்திற்கு புறம்பாக ரத்தம் சிந்தப்படுவதற்கு ஒரு பரிசுத்தம் ஆக்கப்பட்ட, ஏன்னா கூடாரம் முழுசும் தேவன் ஸ்தாபிக்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, பிரதிஷ்டை செய்து அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்தமா இருக்கிறது, அந்த முழு கூடாரமும் பரிசுத்தமா இருக்கிறது. சோ அதுக்குள்ள பலிகளை செலுத்தும் போது பரிசுத்த ஸ்தலத்துல என்ன செய்யறாங்க, ரத்தத்தை கீழே சிந்துறாங்க. ஒரு காரணம், பலியோட சேர்த்து சுட்டெரிக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் என்று சொன்னால், வேற எங்கேயும் அந்த ரத்தத்தை சிந்துவதற்கு பரிசுத்தமான ஒரு ஸ்தானம் இல்லாதபடியினால ஒருவேளை ரத்தத்தை அதோட சேர்த்து சுட்டெரிங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல, இன்னொரு ரீசனும் இருக்கு. அந்த மாம்சத்தில் இருக்கிற அந்த ஜீவன் அதனுடைய ரத்தத்தில் இருக்குதுன்னு சொல்லும்போது, அந்த ஜீவனின் வல்லமையும் அந்த பலிக்குள்ளாக இணையட்டும் என்று சொல்லி கூட தேவன் அதை சேர்த்து செலுத்த வைத்திருக்கலாம். ஏனென்றால் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அர்த்தம் வருது. அடுத்தது பாருங்க, 6ஆம் வசனத்துல இதை ஃபர்ஸ்ட் இந்த சாக்ரிஃபைஸோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, அது எப்படி செலுத்தப்பட்டது, என்னெல்லாம் அதுல இருந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம்,
3 காரியங்களை அங்கே அவர் எடுக்க சொல்கிறார். என்னென்ன காரியங்கள் வாசிங்க சிஸ்டர்? 19. அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். ஓகே, இப்போ 3 காரியங்கள் சொல்லுகிறார். கேதுரு கட்டைய சொல்றாரு, ஈசோப்பு சொல்றாரு, அடுத்தது சிவப்பு நூல் சொல்றாரு. இப்போ இந்த பலி எதுக்காக செலுத்தப்படுகிறது? இஸ்ரவேலின் ஜனங்களுடைய பாவம் சுத்திகரிக்கப்படுவதற்காக செலுத்தப்படும்படியாக செய்கிற ஒரு பலி. இதுல கேதுரு கட்டையும் ஈசோப்பும் போட்டா ஓகே. ஏன்னா கேதுரு கட்டையும் ஈசோப்புக்கும் ஆன்டிசெப்டிக் அண்ட் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. அதாவது கிருமி நாசினி, அது போல அதுக்கு மருந்து குணாதிசயங்கள் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? சரி, கேதுரு கட்டையை போட சொல்றாரு, ஈசோப்பை போட சொல்றாரு, இது ரெண்டும் ஒரு மருத்துவ குணாதிசயம் உள்ளது. ஸோ பாவத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு பொருள் அங்க போடப்படுகிறதுன்னு சொல்லலாம். சிவப்பு நூலை எதுக்கு போட சொல்றாரு? சிவப்பு நூல் உள்ள போட அந்த அந்த ஆஃபரிங்ல ஆண்டவர் சொல்ற ரொம்ப தெளிவா சொல்றது, கேதுரு கட்டையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். இப்போ எங்க நீங்க இந்த சிவப்பு என்ற நிறத்தை வேதாகமத்திலே பார்த்தாலும் பெரும்பாலும் அது பாவத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாகவே. the red always indicated sin, because of sin. அடிக்கடி எங்க அப்பா பேசுவாங்க, மனுஷனுடைய ரத்தம் சிவப்பு கலர்ல இல்ல, வெள்ளையா இருந்தது, இட் வாஸ் லைக் லைட். ஆனா பாவம் செய்த உடனே தான் மனுஷனுடைய ரத்தம் என்ன செஞ்சிச்சு? நிறம் மாறினதுன்னு பேசியிருக்கிறாங்க. கேட்டிருக்கிறீங்களா? ஓகே, கேட்டிருக்கீங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணி பல காரியங்கள் பேசியிருக்கிறாங்க. அந்த சிவப்பு என்பதே எதை குறிக்கிறது என்று சொன்னால் இந்த பாவத்தை குறிக்கிற ஒரு நிறமாக பல இடத்துல சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்ராகமம் 12:7. அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து. ஓகே, எதற்காக தெளிக்கும்படியாக ஆண்டவர் சொன்னார்? இரவு நேரத்துல சங்கார தூதன் கடந்து போகிறான். நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதன் ரத்தத்தை எடுத்து உங்கள் வாசல் நிலைக்கால்களிலும் அந்த மேற்சட்டத்திலையும் அதை பூசிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா என்ன நடக்காது? சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள் இருக்கிற ஒருவரையும் சேதப்படுத்த முடியாது என்று சொல்லியிருந்தார். சரி, இப்ப இங்க என்ன பயன்படுத்தப்படுகிறது? சிவப்பு நிறத்துல இருக்கிற அந்த பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஓகே, ஒரு விதத்துல இது பாவத்தை குறிக்கிற வார்த்தை என்று சொன்னால் ஓகே, ரைட். சங்கார தூதன் வர்றான், இந்த ரத்தம் தெளிக்கப்படாத இடத்திலெல்லாம் அந்த சங்கார தூதன் நுழைவான். ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது, அதற்கு மரணம் நேரிட்டது. இவர்களுடைய பாதுகாப்புக்காக அந்த ஆட்டுக்குட்டிக்கு மரணம் நேரிட்டது. ஆனால் அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கிற ரத்தம் பூசப்பட்டிருக்கிற இடத்துலலாம் பார்க்கும்போது சங்கார தூதன் என்ன செஞ்சிடறான்? கடந்து போயிடுறான்னா அதே ரத்தம் அவர்களுடைய மீட்பின் பொருளாகவும் இருந்தது. ஹல்லேலூயா, வழங்குதா உங்களுக்கு? ஸோ அந்த சிவப்பு என்பது வெறும் பாவத்தை மட்டுமல்ல, அது மீட்பையும் குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த மீட்பை குறிக்கும் ஒரு நிறமாகவும் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல போடும் பொழுது நீங்க நல்லா கவனிக்கணும். கேதுரு கட்டை சொல்லியிருக்கிறாரு, அடுத்தது ஈசோப்பு சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன் ரெண்டுமே ஆன்டிசெப்டிக் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது. அப்படின்னாக்கா நிவாரணம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்று சொல்லும்போது இங்க பாவத்தை இதோட சேர்த்தா அர்த்தம் இருக்காது. அப்ப என்னத்தை சொல்ல வர்றாரு? மீட்பை குறித்து தான் தேவன் இங்கே பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, சோ அந்த சிவப்பு நிறத்துல இஸ்ரவேல்ல நடந்த அந்த சடங்கை பார்க்கும் பொழுது, பஸ்கா பண்டிகையின் சடங்கை பார்க்கும்போது 2 அர்த்தங்கள். ஒன்று, அங்க மரணம், ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனா அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது மீட்பை குறித்தது. ஏனென்றால் அவர்களுடைய வாசல் நிலைக்கால்களிலே இருக்கும் பொழுது அந்த மரணம் அவர்களை விட்டு கடந்து போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஓகே, 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன். ஓகே, சோ ஏன் அப்படி செய்ய வேண்டும்? அவன் சுத்தமாயிருக்கிறவன்,
இதை தொட்டால் என்ன செஞ்சிடறான்? அசுத்தமாயிடுறான். ஏன்னா இது பாவத்திற்காக செலுத்தப்படுகிற பலியா இருக்கிறது. அதே நேரத்துல அசுத்தமா இருக்கிறவன் மேல் இது தெளிக்கப்படும் போது என்ன நடக்குது? அவன் சுத்தமாக மாறுகிறான். ஓகே, சோ இது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது தேவன் ரொம்ப அழகா இந்த காரியங்களை சும்மா சொல்லல. சும்மா போய் குழி, சும்மா போய் நீ போய் சுத்தமாக இருக்கிறவன் அந்த சாம்பல் எடுத்து போட்டோம், இது எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. அங்க நம்ம பார்க்கிறோம், இந்த கிடாரி செலுத்தப்பட வேண்டிய காரணமே என்ன? இஸ்ரவேல் ஜனங்களினுடைய பாவம். பாவம் எங்கே இருந்தாலும் அதற்கு பரிகாரம் செலுத்தப்படுகிற இடத்துல இட் இஸ் இன்ஃபெக்ஷியஸ். இட் இஸ் இன்ஃபெக்ஷியஸ். பாவம் இருக்கிற இடத்துல அது என்ன செய்யுது? எல்லாரையும் பாதிக்கிறதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்தாங்க. மோசே பூமியில உள்ள எல்லா ஜனங்களிலும் சாந்த குணம் உள்ள மனுஷன். அவரை விட்டு வச்சுச்சா? அவங்களுடைய பாவம் என்ன செஞ்சிச்சு? அவரையும் தொத்தி பிடிச்சிருச்சு. கடைசியில அந்த அருமையான கானான் தேசத்தினுடைய வாசல் வரைக்கும் கொண்டு வராரு. உள்ள அவரால் பிரவேசிக்க முடியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சுட்டெரிப்பினால் ஏற்படுகிற அந்த சாம்பலை ஒருவன் கலெக்ட் பண்றதுக்கு என்னவா இருக்கணுமா? அவன் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. சோ பரிகாரம் செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே பரிசுத்தமும் தூய்மையுமான ஒரு நபர் அங்கே அவசியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் அந்த சாக்ரிஃபைஸ் செலுத்துறதுக்குள்ள அது எத்தனை பேர் அது தீட்டுப்படுத்துதுன்னு பாருங்க. ஒரு மனுஷனுடைய பாவம், மனுஷர்களுடைய பாவம் எப்பொழுதுமே இட் இஸ் இன்ஃபெக்ஷியஸ், இட் இஸ் கண்டேஜியஸ், பலரையும் தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. ஓகே, இப்போ 9ஆம் வசனத்துக்கு வரும்போது அங்க சொல்கிறது, சுத்தமா இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரி கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்துல கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரனுடைய சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலம். இப்ப இந்த தீட்டு கழிக்கும் ஜலம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தமே அப்ஸ்கியர் ஆயிருது. ஆக்சுவலா இந்த இடத்துல போட்டிருக்கிறது என்னன்னா வாட்டர் ஆஃப் செப்பரேஷன். நல்லா கவனிங்க, வாட்டர் ஆஃப் செப்பரேஷன். அவர்களை பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கும் தண்ணீர் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். அடுத்தது என்ன சொல்லுதுன்னா இங்க அது பாவத்தை பரிகரிக்கும் என்று சொல்லுகிறார். இப்ப ஏன் இவ்வளவு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸை அந்த இடத்துல ஆண்டவர் வெளியில கொண்டு போய் செய்ய சொல்றாருன்னா, இதனுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் நீங்க பார்க்கும் பொழுது இட் பாயிண்ட்ஸ் அவுட் டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை நடத்துகிற ஒரு பலியாயிருக்கிறது. எல்லா காரியங்களையும் யோசிச்சு பாருங்க. முதலாவது சொல்லுகிறார், பழுதற்றதாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பழுதற்றவராய் இருந்தபடியினால்தான் நம்முடைய பாவங்களுக்காக அவர் செலுத்தப்பட முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, எந்த ஒரு நுகத்தின் கீழும் அது வந்திருக்க கூடாது என்பது தேவனுடைய நியமனமும் திட்டமுமாய் இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் ஒருவருடைய நுகத்திற்கு கீழவும் வரவே இல்லை. He had not been put under the yoke of sin. பாவத்தினுடைய நுகத்திற்கு தன்னுடைய கழுத்தை விட்டு கொடுக்காதவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலகத்தினுடைய கட்டுகளுக்கு தன்னுடைய கழுத்தை விட்டு கொடுக்காதவர். ஒரு விதத்திலும் அவர் கட்டப்பட்டவர் அல்ல. அவர் முற்றிலும் சுயாதீனம் உள்ளவராயிருந்தும் பிதாவுக்கு அவர் முற்றிலும் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். ஒரே நுகம்தான் இருந்தது. அதுதான் சொன்னார், என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மெதுவாயும் அந்த சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். It was the same yoke that he received from the Father. பிதாவினிடத்திலிருந்து பெறுகிற இந்த நுகம் லகுவாய் இருக்கிறது. ஆனால் பாவத்தின் நுகம் எப்படி இருக்கிறது? பாரமான ஒன்றாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த பாரமான நுகத்திற்கு கீழே வராதவராய் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, இந்த கிடாரியை குறித்து நான் சொன்னேன், பாளையத்திற்கு புறம்பே பலியிடப்பட்டது. வாசிங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். எபிரேயர் 13:12-13 வசனங்கள். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். ஓகே, இங்கே நாம் பார்த்தோம், இது பாளையத்திற்கு
புறம்பே சுட்டெரிக்கப்படும். பலி செலுத்துறதே வெளியில தான் செலுத்தணும், சுட்டெரிக்கிறதும் வெளியில தான் சுட்டெரிக்கணும்னு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன். எதுக்காக? முழுக்க முழுக்க இது கிறிஸ்துவை முன்குறிக்கிற ஒரு பலியாக இருந்தது. அவரும் பாளையத்திற்கு புறம்பே நமக்காக பாடுபட்டது போல, தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தி நமக்காக பாடுபட்டது போல, அந்த கிடாரியும் அவரை முன்குறிக்கும் ஒரு பொருளாக அந்த பழைய ஏற்பாட்டிலே காண்பிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம், அதனுடைய ரத்தம் 7 தரம் அந்த கூடாரத்துக்கு நேராக தெளிக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு போன வருஷம் நான் பேசின செய்தி ஞாபகம் இருக்கோ தெரியாது. குட் ஃப்ரைடே அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் 7 தரம் தெளிக்கப்பட்டதை குறித்து நான் உங்களுக்கு பேசினேன். 7 தரம் இந்த ரத்தம் என்ன செய்யப்படுகிறது? அந்த கூடாரத்துக்கு நேராக தெளிக்கப்படுகிறது. It is offered as a sacrifice to God. It is offered on your behalf and my behalf. தேவனுக்கென்று ஒரு பலியாக அது செலுத்தப்படுகிறது. பூரணமான பலியாய், போதுமான பலியாய் செலுத்தப்படுகிறது. உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் செலுத்தப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம், அது முற்றிலுமாய் சுட்டெரிக்கப்பட்டது. அதுல ஒரு பகுதியையும் அவங்க என்ன செய்யல, மீதியாய் வைக்கல. ரத்தமா இருக்கட்டும், மாம்சமா இருக்கட்டும், தோலா இருக்கட்டும், சாணியா இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்தாங்க சுட்டெரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே முழுமையாக பூரணமாக ஒன்றையும் தமக்காக மீதி வைத்து கொள்ளாமல் தன் கடைசி சொட்டு ரத்தம் மட்டுமாய் மரணத்தில் ஊற்றி உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. அதை குறிக்கும் வண்ணமாகத்தான் தேவன் இதை ஏற்படுத்தினார். அடுத்தது நான் சொன்னேன், அந்த கேதுரு கட்டை, ஈசோப்பு, அடுத்தது சிவப்பு நூல். இது என்ன குறிக்குதுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். ஆனா இதை ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்கும்போது மீட்பையும் சுத்திகரிப்பையும் ரட்சிப்பையும் குறிக்கிற விலையேற பெற்ற பொருட்களாக இருக்கிறது. இது அந்த காலத்தில் வேணா அது ஒரு சடங்காக செலுத்தப்பட்டிருக்கலாம். there was nothing as a ritual. பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்யப்பட்ட எதுவுமே சடங்கு என்பது அல்ல. அது ஒருவேளை சடங்காக மாற்றப்பட்டு இருக்கலாம். But it was a very powerful prophetic act. Every sacrifice in the Old Testament, பழைய ஏற்பாட்டில் எத்தனை பலிகளை தேவன் செலுத்த சொன்னாலும் அவைகள் எல்லாமே ஒரு தீர்க்க தரிசன செயலாகத்தான் தேவன் செலுத்த சொல்கிறார். என்னன்னு சொன்னால், செய்கிற ஒவ்வொரு காரியமும் இனி வரப்போகும் புதிய ஏற்பாட்டிலே வரப்போகும் நிரந்தரமான பூரணமான ஆசீர்வாதங்களை முன்குறிக்கிற செயல்களாகவே அமைந்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கேதுரு கட்டை, ஈசோப்பு, சிவப்பு நூலை போட்டு அவங்க அங்க அந்த பலியை செலுத்துறாங்க. நமக்கோ அது எதை காண்பிக்கிறது? கிறிஸ்து எனக்காக பாடுபட்டதினாலே மீட்பையும் சுத்திகரிப்பையும் ரட்சிப்பையும் எனக்கு பெற்று தந்தார் என்பதை அது குறிக்கிறது. கடைசியா நான் சொன்னேன், அதனுடைய அந்த சாம்பலை எடுத்து தண்ணீர்ல கலக்கிட்டு, அந்த தண்ணீர் எதற்காக பயன்படுத்தப்படும்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம் சுத்திகரிக்கப்படுவதற்காக பயன்படுத்தப்படும். வாசிங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 to 27 வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், வாட்டர் ஆஃப் செப்பரேஷன். அந்த தண்ணீர் என்னவா இருந்தது? தீட்டு கழிக்கும் ஜலம் என்று தமிழ்ல போட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல பார்க்கும் பொழுது, மூல பாஷையில பார்க்கும் பொழுது, அது பிரித்தெடுத்தலின் தண்ணீர், பாவத்திலிருந்து அவர்களை பிரித்தெடுக்கும் தண்ணீர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து என்ன செய்தார்? தீட்டு கழிக்கும் ஜலம் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுது. நான் சொன்னேன், அது பிரித்தெடுக்கும் தண்ணீர் என்று சொன்னேன். கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து பிரித்தெடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரித்தெடுத்து நம்மை அவருக்கு பரிசுத்தமான, அவருக்கு கரைத்திரையற்ற ஒரு பூரணமான மணவாட்டியாய் நிலைநிறுத்துவதற்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்ததை இந்த பலியானது நினைப்பூட்டுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது வரதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வாசிங்க, என்னாகமம் 19:10.
இத ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல மோசே கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிடாரியின் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவிலே தங்குகிற அந்நியனுக்கும் நித்திய கட்டளையாயிருப்பதாக. என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற அந்நியனுக்கும் என்னவா இருக்குமா? நித்திய கட்டளை. என்னது நித்திய கட்டளை? இந்த கிடாரியை பலி செலுத்துவது நித்திய கட்டளையமா? இப்ப யோசிச்சு பாருங்க, நித்திய கட்டளையா இருந்தால் இன்னைக்கும் அது நிறுத்தப்படக்கூடாது, இனி வரக்கூடிய யுகத்திலையும் அது நிறுத்தப்பட கூடாது. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? நித்திய கட்டளைனா என்ன அர்த்தம்? இட்ஸ் an eternal ரூல், eternal ordinance அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் கொடுத்த நாள் தொடங்கி அது ஒருபோதும் என்ன செய்யப்படக்கூடாது? நிறுத்தப்படவே கூடாது. அது செலுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஓகேயா? இப்போ இன்னைக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த கடைசி நாட்களில் நிறைய உங்களுக்கு வாட்ஸ்அப்லலாம் வீடியோ வந்திருக்கும். இதுவரைக்கும் சிவப்பு, அந்த பழுதற்ற சிவப்பு கிடாரி என்பது இதுவரைக்கும் கிடையாது. இப்போதான் அதை க்ளோன் பண்ணியிருக்காங்க. அதை மறுபடியும் க்ளோன் பண்ணிட்டதுனால எருசலேமில் தேவாலயம் மறுபடியும் கட்டப்படுவதற்கு எல்லாம் ஏற்பட்டுருச்சு, காலெல்லாம் வந்துருச்சு. ஆகவே கிறிஸ்துவனுடைய வருகைக்கு சமீபம் அப்படின்லாம் நம்ம நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேயா? க்ளோன் பண்ணி என்னதான் எடுத்து சிவப்பு கிடாரியை வச்சாலும் நம்ம இந்த உலகத்தை கடந்து நித்தியத்துக்குள்ள போனோம்னா அங்க பலிகள் செலுத்தி கொண்டு இருக்க போறோமா? அங்க பாவம் இருக்கா? பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நித்திய கட்டளைன்னு. காரணம் என்ன என்று சொன்னால், கிறிஸ்து என்னும் ஒரே பூரணமான போதுமான பலி என்றைக்கு கல்வாரி சிலுவையிலே செலுத்தப்பட்டதோ அது என்றென்றைக்கும் நிலை நிற்கும் ஒரு பலியாக செலுத்தப்பட்டது. ஹல்லேலூயா! கிறிஸ்துவானவர் ஒரே போதுமான பூரணமான பலி மட்டுமல்ல, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் செலுத்தப்பட்டு விட்டார். ஆகவே தேவன் சொன்ன வார்த்தையை இனி ஒருபோதும் முறிக்கப்படுவதும் இல்லை. கிறிஸ்துவானவர் அந்த சிவப்பு கிடாரியை அது முன்னோடியாயிருந்தது. இவர் அந்த முன்னோடியாயிருந்த காரியத்தினுடைய நிஜமான நிறைவேறுதலாய் சிலுவையிலே வந்து தொங்கி மரித்த பொழுது இதை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா! ஆகவே அந்த சாம்பல் இஸ்ரவேலின் சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்பட்டது போல இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து பூரணமான பலியாய் கல்வாரி சிலுவையில செலுத்தப்பட்டது நிமித்தமாக அவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் போதுமான பூர்ணமான பலியாய் செலுத்தப்பட்டது போலவே நீங்களும் நானும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் போதுமான பூரணமான ஒரு பரிசுத்தத்தையும் ஒரு சுத்திகரிப்பையும் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா! நம்முடைய பரிசுத்தம் போதாது, நாம் எவ்வளவுதான் நம்மை நாமே சுத்திகரித்தாலும் போதாது. ஆனா இன்றைக்கு நம்ம ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை இந்த 40 நாட்கள்ல நான் ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேரணும், என்னை சுத்திகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களா என் முயற்சி அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டு தம்மைத்தாமே பூரணமான ஒரு பலியாக ஒப்பு கொடுத்து அது நிமித்தமாக பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்த கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த தியாகம், அந்த பலி போதுமானதா இருக்கிறது. அதை சிந்தித்து பார்த்து இதனாலே நான் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு தேவனுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை உங்களுக்குள் பெற்று அதுல களி கூறுங்கள். ஹல்லேலூயா! ஓகே, சோ நாம் பார்த்தோம், முதலாவது தேவன் ஏற்படுத்தின ஒரு சாம்பல் என்று சொன்னால் அது எதற்காக ஏற்படுத்தினார்? சுத்திகரிப்புக்கென்று ஏற்படுத்தினார், மீட்புக்கென்று ஏற்படுத்தினார், ரட்சிப்புக்கென்று ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், இந்த சாம்பல் அநேக இடங்களிலே வேதாகமத்திலே சுயத்தை வெறுப்பதற்கும் தாழ்த்தப்படுவதற்கு அல்லது அவமானப்படுத்தப்படுவதற்கும் அடையாளமாக இருந்தது. வாசிக்கலாம் 2 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பல வர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். ஓகே, இது அந்த காலத்திலே அந்த
பழங்காலத்து எபிரேய மக்களிலே, அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் வாழக்கூடிய அந்த ஜனங்கள் மத்தியிலே இருந்த ஒரு பழக்கம் என்னன்னா, சாம்பலை எடுத்துக்கிட்டு அது நடுவில் உட்கார்ந்துக்குவாங்க, அல்லது தலையில கொட்டிக்குவாங்க, வஸ்திரங்களை கிழிச்சிருவாங்க, ரெட்டு உடுத்திக்குவாங்க. இது எல்லாம் எதற்கு காரணம் அப்படின்னாக்கா, நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். எதனால அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம்? பாவத்தினாலே உண்டான அவமானம், பாவத்தினாலே வரக்கூடிய அவமானம். ரிமெம்பர், இந்த உலகத்துல மனுஷன் அவமானப்பட தேவையே இல்லை ஆரம்பத்துல. ஏன்னா தேவன் மனுஷனை எப்படி உருவாக்கி இருந்தார்? தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபமாகவும் மனுஷனை உருவாக்கி இருந்தார். பாவத்தோடு தேவன் உருவாக்கவில்லை. ஆனால் என்றைக்கு அந்த ரூபத்தையும் சாயலையும் இழக்கும் வண்ணமாக மனுஷன் பாவம் செய்தானோ, அன்றைக்கு தான் அவமானமும் நிந்தையும் தாழ்த்தப்படுதலும் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அநேக நேரங்களில் இந்த சாம்பல் அவர்கள் படுகிற அந்த வேதனையை குறிக்கிற ஒரு காரியமாக அங்கே காண்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் நெகேமியாவுக்கு கீழே உட்கார்றாங்க. நெகேமியா 9:1 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சாம்பல் ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து புலம்புறாங்க. எதனால? நாங்கள் எல்லாம் முன்னாடி இருந்த மகிமையான ராஜ்யம் இப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு புலம்பல் அங்கே ஜனங்களுக்குள்ளே எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பார்த்தோம்னா இன்னொரு காரியத்தையும் இது குறிக்கிறது. மூன்றாவதாக சொல்லும் பொழுது மோர்னிங் அண்ட் ரிப்பென்டன்ஸ், அதாவது புலம்பி மனம் திரும்புவதற்கும் இந்த சாம்பல் ஒரு அடையாளமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே தான் செய்வாங்க. ரெட்டுடுத்திக்குவாங்க, தலையில சாம்பலை போட்டுக்குவாங்க, அல்லது சாம்பலுக்கு நடுவுல உட்கார்ந்துக்குவாங்க. நல்ல மெத்தையிலையோ படுக்கையிலையோ உட்கார மாட்டாங்க. இது எதை குறித்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். யோனா 3 5-8 வரையிலும். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். ஓகே, இங்க என்ன நடந்தது? நினவேக்கு யோனா அனுப்பப்பட்டார். அனுப்பப்பட்ட இடத்துல அவருக்கு பயமே இதுதான். நான் போய் பெரிய தீர்க்கதரிசனம் சொல்லிடுவேன், இவங்கெல்லாம் மனம் திரும்பிடுவாங்க, மனம் திரும்பின உடனே ஆண்டவர் தீங்க கொண்டாட மாட்டாருன்னு அவர் பயந்த காரியமே அவருக்கு நேரிட்டது. அவர் போனாரு, போய் செய்தியை சொன்னாரு, ஆண்டவர் தீங்கை கொண்டு வர போகிறார், உங்கள் பாவம் பெரிதா இருக்குதுன்னு உடனே ராஜாவே சிங்காசனத்தை விட்டு எழுந்துட்டார். ராஜாவே சிங்காசனத்தை விட்டு எழுந்து தம்மை தாமே அவர் தாழ்த்தினது மட்டுமல்ல, he made sure, அவர் ஒரு காரியத்தை திட்டவட்டமா தீர்மானிச்சார். என்னுடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கிற எல்லாரும் எல்லாமும் மனம் திரும்பும். அல்லேலூயா! எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. அவர் மட்டுமல்ல, அவர் ராஜ்யத்தில் இருந்த மிருகம் முத கொண்டு அவர் கொண்டு வந்து அந்த ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு எகிப்தை விட்டு வெளியில வரணும்னு கேட்குறாங்க. கேட்கும்போது ஒரு பாயிண்ட்ல பார்வோன் என்ன சொல்றாரு? நீங்க மட்டும் போங்க, உங்க ஆடு மாடுகள் உங்க உடைமைகள் எல்லாம் என்ன செய்யட்டும், எகிப்திலேயே இருக்கட்டும். அப்ப என்ன சொல்றாங்க? எங்க ஆடுகளோடும் மாடுகளோடும் எங்க பிள்ளைகளோடும் பெண் ஜாதிகளோடும் எல்லாம் போவோம் எங்க தேவனை ஆராதிக்கிறதுக்கு. பாவம் செய்யும் போது உங்க அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற எல்லாம் அந்த பாவத்தினால அடிபடுது. அப்போ மனம் திரும்பும் போது என்ன செய்யணும்? ஒரு கம்ப்ளீட் ரிப்பென்டன்ஸ். எல்லாவற்றையும் அந்த மனம் திரும்பி தேவனிடத்தில் மீண்டுமாய் சீர் செய்து சரிப்படுத்துகிற ஒரு நிலைக்குள் வர வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு இது நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் நம்ம பல காரியத்தை கண்டும் காணாமலும் வீட்டில் பிரச்சனை வேணாம், தொல்லை வேணாம், ஏன் சொல்லி வம்புல போறது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலங்களில் நம்மோடு திட்டவட்டமாக பேசுறது இதுதான். when you repent you have to repent all together.
முற்றிலுமாய் முழுமையான ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். நம்மை நாமே தாழ்த்தி மனம் திரும்பும் போது என்ன நடந்தது? தேவன் செய்ய நினைத்த தீங்கை கூட அவர் செய்யாமல் தன் மனதை மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய மனதை மாற்றக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையான தாழ்மையும் மனம் திரும்புதலும் தான். எங்க ஒரு மனுஷன் உண்மையாய் மனம் திரும்பி தன்னை தாழ்த்துகிறானோ அங்கே தேவனுடைய இரக்கம் கட்டாயமாய் கிரியை செய். God's grace is moved by people who truly humble themselves and repent. தேவனுடைய கிருபை மெய்யாகவே எங்க செயல்படும்னா ஒருத்தர் உண்மையா தன்னை தாழ்த்தி உண்மையா மனம் திரும்பும் போது அங்க அளவில்லாமல் அவருடைய கிருபையை அவர் கட்டவிழ்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அந்த ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்காருவது மனம் திரும்புதலையும் அவர்களுடைய புலம்பலையும் அது குறித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தையும் இது குறிக்கிறது. மிக விசித்திரமான ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம். இது ஒரு துக்கத்தை ஏற்படுத்தி அந்த துக்கத்தினாலே பரிந்து மன்றாடுதலையும் ஏற்படுத்தினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எங்க தெரியுமா உங்களுக்கு? எஸ்தரின் புஸ்தகத்துல. எஸ்தரின் புஸ்தகத்துல எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு துயரமுள்ள மகா சத்தத்தோட கூட அலறிக்கொண்டு. இப்ப இந்த அலறல் சும்மா வெட்டியான அலறல் இல்லை. ஓகே, இது வெறுமையான அலறல் இல்லை. தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு தீங்கு தனக்கு மட்டும் இல்ல. நல்லா கவனிங்க, மொர்தெகாய்க்கு மட்டும் இல்ல. மொர்தெகாய் நினைச்சிருந்தா அவரும் ஓடி போய் எஸ்தரோடு கூட என்ன செஞ்சிருக்கலாம்? எஸ்தரே என்ன செஞ்சிரு, ராஜ அரண்மனைக்குள்ள கூட்டிக்கொள், நானும் அங்க பத்திரமா தஞ்சம் அடைஞ்சுக்கிறேன், நம்ம 2 பேரும் எப்படியாச்சும் ராஜா கிட்ட சொல்லி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இவர் என்ன செய்யறாரு? தன் சொந்த நிலையை மட்டும் யோசிக்காமல், தட் இஸ் இன்டர்செஷன். பரிந்து மன்றாடுதல் என்பது உங்களுடைய தனிப்பட்ட நிலையை கடந்து மற்றவர்களை கவனித்து பார்ப்பதாகும். ஹல்லேலூயா. இந்த லெந்து காலத்துல என்ன சீர் செய்யறது, நான் திரும்புறது மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகா பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த தேசத்துல ஒரு பொறுப்பு இருக்கு. வழங்கதான் நான் சொல்றது, இந்த தேசத்துல ஒரு பொறுப்பு இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? லெந்து காலங்களுடைய முடிவில் நம்ம கொண்டாடலாம் ஈஸ்டர், ஆனா நம்ம தேசத்தை எதிர்நோக்கி ஒரு பெரிய டெஸ்ட் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சபையை பார்த்து சொல்கிறார், என் ஜனங்கள் அழுது புலம்பி என்னை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னால் தேசத்துக்கு நிச்சயமா நான் என்ன செய்ய முடியும்? சேமத்தை நான் கட்டளையிட முடியும். அல்லேலூயா. மறந்து போகாதீங்க, நம்முடைய கையில இருக்கிறது. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எல்லாம் எதிர்மறையா இருக்கிறது. சூழ்நிலையை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. சூழ்நிலையை பார்க்கும்போது மறுபடியும் குழப்பம் வருமோ, மறுபடியும் பயம் வருமோ என்று தான் நமக்கு தோன்றுகிறது. ஆனால் இன்னைக்கு நல்லா கவனிங்க, உங்களுக்காக மட்டும் இல்ல, தேசத்துக்காக முழங்கால் போட நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. அங்க நம்ம பார்க்கிறோம், மொர்தெகாய் அழுது புலம்பினாராம். அடுத்தது வாசிங்க, 3ஆம் வசனம் அதே அதிகாரத்துல. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். எங்கே உண்மையான ஒரு துக்கம் ஏற்படுகிறதோ அங்கே உண்மையான பரிந்து மன்றாடுதலும் ஏற்படும். ஹல்லேலூயா. உண்மையான துக்கம் இல்லாமல் பரிந்து மன்றாடுதல் வரவே வராது. வழங்குதா? உண்மையான துக்கம் இல்லாமல் உண்மையான பரிந்து மன்றாடுதல் வராது. காரியத்தை நான் உணர்ந்து எனக்காக அல்ல, என் ஜனங்கள் என்ற பொதுவான நோக்கு எங்க வருதோ அங்கதான் என்ன செய்யும்? பரிந்து மன்றாடுதல் என்பது வரும். நம்மையும் கடந்து, அதுதான் இன்டர்செஷன். இப்போ இங்க சொல்லப்படுகிறது, இந்த செய்தி எங்க போச்சோ அங்க எல்லாருமே ஜனங்கள் வருத்தப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் என்ன செய்தார்களாம்? ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசித்து ஜெபித்தார்கள். அப்படி என்று சொன்னால் என்ன? தங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டு கர்த்தருக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
கம்ஃபர்ட்ஸ் பார்க்குற இடத்துல நீங்க ரட்சிப்பை பார்க்க முடியாது. ஓகே, நீங்க நல்ல சுகமான ஒரு சூழ்நிலைய, நான் நல்லா இருக்கணும், நான் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணணும், நான் மட்டும் எப்போ பார்த்தாலும் கர்த்தருக்குள்ள எனக்கு நிறைய மேன்மைகள் இருக்கு, நான் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நான் அனுபவிச்சா போதாது, என்னை சுற்றிலும் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள், இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல நான் மௌனமா இருந்தால் என்ன நடக்கும்? ரட்சிப்பு வேற எங்க இருந்தாச்சும் வந்துடும், நம்ம அழிஞ்சு போயிடுவோம். மறந்துடாதீங்க, மொர்தெக்காய் முதலாவது எழும்பினார். மொர்தெக்காய் எழும்பினார். அதற்கப்புறம் எங்கெல்லாம் போச்சோ எல்லா யூதர்களும் அதே ஸ்பிரிட்ல எழும்புறாங்க. இட் டேக்ஸ் ஒன் மேன். ஒரு மனுஷன் இருந்தால் போதும். உண்மையான இருதயத்தோடு எழும்புகிற ஒரு மனிதன் இருந்தால் மற்ற எல்லாரும் என்ன செய்வாங்க? பின்தொடர்ந்து அதே காரியத்தை செய்வார்கள். அந்த யூதர்கள் எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசித்து அழுது புலம்பி ஜெபித்தார்கள். என்ன நடந்தது? எந்த சத்ரு எந்த நாள்ல அவங்கள நிர்மூலமாக்கணும்னு நினைச்சானோ அதே நாள்ல அவன் நிர்மூலமானான். ஹல்லேலூயா. உண்மையான அந்த துக்கமும் உண்மையான அந்த தாழ்மையும் உண்மையான அந்த உபவாசமும் ஜெபமும் பரிந்து மன்றாடுதலும் என்ன செய்தது? சத்ரு நினைத்ததை அவன் தலையின் மேலேயே மாறுதலாய் முடிய செய்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் இன்றைக்கு தேவன் நம்மை அழைக்கிற அழைப்பு. இந்த எல்லா இடத்துலையும் நீங்க எங்க பார்த்தாலும் தேவன் அந்த தாழ்மையுள்ள இருதயத்தை காண்கிற இடத்துலலாம் ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்ணார். இருதயம் தாழ்த்தப்பட்டதை அவர் கண்ட போதெல்லாம் அவர் அதற்கு பலன் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்து என்னும் பலி நமக்காக செலுத்தப்பட்டதை நாம் பார்த்தோம். அந்த பலி எனக்காக மட்டுமல்ல, இன்னும் அந்த பலியை குறித்து கேள்விப்பட வேண்டிய எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். என் வாழ்க்கையை நான் சரி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக நான் என் கண்ணீரை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாளையத்திற்கு புறம்பே பாடுபட்ட சிவப்பு கிடாரியினுடைய தண்ணீர் எல்லா ஜனங்களின் மேலும் தெளிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால் மெய்யாகவே இதுதான் நேரம் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு. அடுத்த 40 நாட்கள் பலர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, பலர் பல காரியங்களை செய்ய மாட்டாங்க. இந்த 40 நாளில் சிலர் ஹேர் டை அடிக்க மாட்டாங்க, சிலர் பவுடர் போட மாட்டாங்க, சிலர் நல்ல ட்ரெஸ் உடுத்த மாட்டாங்க. இதெல்லாம் மக்கள் செய்யட்டும். நீங்கள் என்ன செய்யுங்க? ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஒன்றே ஒன்று செய்ய போகிறேன். இந்த 40 நாட்களும் அந்த சிவப்பு கிடாரியினுடைய சாக்ரிஃபைஸை உங்களுக்கு முன்னாடி வச்சு நினச்சி பாருங்க. அதை கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு நினைச்சு பாருங்க. எனக்கு கிடைத்த இந்த மாபெரும் பாக்கியம், உலகத்துல எத்தனையோ பேர் இன்றைக்கு தோல்வி அடைந்து துக்கத்தினாலே தலையில போடாம இருந்தாலும் உண்மையிலே சொல்ல போனா ஆத்மாவின் ரீதியில அந்த ஆவியின் ரீதியில என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? சாம்பலோடு தலையில திரிந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். என் வாழ்க்கை என் குடும்பம் சீரமைக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் வருகைக்கு எவ்வளோ நாங்க நெருங்கி 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 வர்றோமோ எங்களுடைய உள்ளத்திலே ஒரே ஒரு பாரம், ஒரே ஒரு தாகம், ஒரே ஒரு கூக்குரல் இருக்க வேண்டும். என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். என் ஜனங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அவர்கள் ஆயத்தப்பட்டால்தான் எனக்கு சந்தோஷம். மொர்தெக்காய் ஜனங்களுக்காக பரிதாபப்பட்டார், புலம்பினார், இருதயத்தை உடைத்தார், அழுதார், எஸ்தர்ட்ட போனாரு. கடைசியில் ஜனங்க மீட்கப்பட்டது மட்டுமல்ல, மொர்தெக்காயினுடைய தலை உயர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாய் இருந்தால் என்று சொல்ல மாட்டேன், மௌனமாய் இருக்காமல் நீங்கள் உங்கள் முழங்கால்களை முடக்கி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் தலையை உயர்த்தும் காலம் வெகு தூரத்திலே இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் தலையை உயர்த்தும் காலம் வெகு தூரத்திலே இல்லை. இந்த ரெட்டையும் சாம்பலையும் குறித்து நம்ம பார்த்தோம். ஆனா ஒரு நற்செய்தியோட நான் முடிக்க போறேன். ரெட்டும் சாம்பலும் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் ஒன்றை செய்ய முடியும். வாசிங்க சங்கீதம் 30:11. சங்கீதம் 30:11. முதலாவது அவர் என்ன செய்கிறார்? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஹல்லேலூயா.
அந்த ரெட்டை சரியா பயன்படுத்தணும்னா, எதற்கு பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தணும்னா, முடிவில் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்மை இடை கட்ட போகிறார். இஃப் யூ யூஸ் இட் ரைட்லி அண்ட் வைஸ்லி, நிச்சயமாகவே மகிழ்ச்சியின் இடை கட்டு உங்களுக்காக காத்திருக்கிறது. இரண்டாவது காரியம் அவர் சொல்றாரு, ஏசாயா 61:3, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். சாம்பலுக்கு பதிலாக என்ன கொடுக்க இருக்கிறார்? என்ன சிங்காரத்தை கொடுக்க இருக்கிறார்? அவருடைய மகிமை என்னும் சிங்காரத்தை நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க உங்களை தாழ்த்தி இந்த செய்தியை நீங்க எனக்கென்று நான் எடுத்துக்கொள்றேன்னு சொல்லிட்டு எடுத்து உங்களை தாழ்த்தி ஜெபிக்க போகிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே ஐ வில் டர்ன் யுவர் சாரோ இன்டு ஜாய். உடைய துக்கங்கள் எல்லாம் அதனுடைய முடிவில் மகிழ்ச்சியாக மாற்றப்படும். ரெண்டாவது, உங்க சாம்பல் எல்லாம் மகிமையான சிங்காரமாக அது மாற்றப்படும். அல்லேலூயா. ஒருவனும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் தேவனே இதை தம்முடைய வார்த்தையிலே வாக்குத்தத்தம் செய்கிறார். சாம்பலும் ரெட்டும் எங்கே இருக்கிறதோ அதை சரியாக நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால், சரியாக அதை கையாள்வோம் என்று சொன்னால், அதற்கு சரியான ஒரு பதிலை நாம் கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் தேவன் அதை கொண்டு நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சாம்பல் எப்பொழுதுமே சாம்பலாய் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சிங்காரமாக மாற்றப்படக்கூடும். ஆனால் there's a process to it. நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை சரியான விதத்திலே செய்து முடிப்போம் என்று சொன்னால் மெய்யாகவே மகிமை நமக்காக காத்திருக்கிறது. தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டது மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு சவாலை எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறக்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைக்கப்பா நாங்கள் ஹல்லேலூயா எங்களுடைய வாழ்க்கைக்காக மட்டுமல்ல ராஜா, மற்றவர்களுக்காகவும் எழும்பி நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா கண்ணீர் விட்டு ஆண்டவரே கதறி ஜெபிக்கிற ஜெப ஆவியை விசேஷமா இந்த நாட்களிலே எங்களுக்குள்ளாக நீர் ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பரிந்து மன்றாடுதலின் ஆவியை எங்களுக்குள்ளே தாரும் அப்பா. Lord, help us to pour out our tears in your presence for this nation, oh Lord. ஆண்டவரே, இந்த மகா பெரிய தேசத்திற்காக, இதனுடைய எதிர்காலத்திற்காக, இதனுடைய எழுப்புதலுக்காக நாங்கள் எங்களுடைய கண்ணீரை உம்முடைய பாதத்திலே காணிக்கையாக ஆண்டவரே நாங்கள் ஊற்றும்படியான ஒரு விசேஷித்த ஆவியினாலே இந்த சபையில இந்த நிமிஷத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த ஆவியை நீர் ஊற்றுவீராக ராஜா. இதை கேட்டு கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் மீது சகோதரி மீது ஆண்டவரே அதே அபிஷேகத்தை நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே. Lord, pour out your spirit, Father. Pour out your spirit, Lord. Let the spirit of God move in a mighty way in our lives in these days, oh Father. நாங்கள் அந்த மகிமையை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அநேகரை அந்த மகிமைக்கு உட்படுத்துகிற ஹல்லேலூயா ரிவா சந்தரபல சக்கரலமா நீதியின் சந்ததியாக எங்களுக்காக கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார் என்பதை நினைவு கூர்ந்து இதை நாங்கள் செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் ராஜா, பலப்படுத்தும். உடைய கரத்திலே மகிமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென். ஆமென். இந்த செய்தியின் டிவிடியை பெறவும் இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி ஜீவ குரல் 14-1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.